மாணவர்களே, நிருபம் சட்டம் 2013 இறுதி அமர்வில் இருக்கிறோம். பங்குகளுக்கும் கடன் பத்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் பார்க்க தான் 10 வேறுபாடுகள் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் உங்களுக்கு எளிமையாக புரியும். இந்த நிருபம் பாடம் உங்களுக்கு எளிமையாக புரியும். ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த தொகை சொல்லப்பட்டுள்ள தகவல்களை திரும்ப திரும்ப கேட்டிங்கனாலே உங்களுக்கு புரியும். கற்றலில் கேட்டல் என்றுன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் நீங்களாக படித்து புரிஞ்சுக்கிறதை விட இதை கேட்டுட்டு அதன் பிறகு கூட நீங்கள் புத்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா மிக எளிதாக உங்களுக்கு புரியும். பங்குகளுக்கும் கடன் பத்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடு. பங்குகள்ங்கிறது நிறுவனத்தோட பங்கு முதல்ல ஒரு பங்கு. கடன் பத்திரங்கள்ங்கிறது இது கடன், சட்டப்படியாக கடன். அடுத்த வேறுபாடு, பங்குதாரருங்கிறவர் கம்பெனியினுடைய உண்மையான உரிமையாளர். பங்குதாரருங்கிறவர் கம்பெனியினுடைய உரிமையாளர் இல்லை உறுப்பினர். இவர் யாருன்னா கடன் பத்திரங்களை வாங்கியிருக்காருல்ல, அவர் கடன் ஈந்தோர். மூன்றாவது வேறுபாடு, இந்த பங்காதாய விகிதம் இருக்கு இல்லையா, அது பொதுவாக ஆண்டுக்காண்டு மாறுபடும். நிறைய லாபம் வந்தால் நிறைய பங்காதாயம் கொடுப்பாங்க. கடன் பத்திரங்களுக்கு வட்டி ஆண்டுதோறும் மாறாது, நிலையான வீதத்தில் வட்டி செலுத்தப்படும். நிறையா லாபம் வந்தால் ஒன்றும் நிறையா வட்டி கொடுத்துட மாட்டோம். கடன் வாங்குறப்ப எத்தனை பர்சன்டேஜ் தரோன்னு சொல்லி இருக்கிறோமோ அந்த குறிப்பிட்ட விழுக்காடு மட்டுமே நிலையான வட்டி வீதம் தான் கொடுக்கப்படும். அடுத்த வேறுபாடு, பங்குகளை வெளியிடும்போது சொத்துக்கள், கம்பெனியோட சொத்துக்கள் எதையும் பிணையமாக்குறது கிடையாது. ஆனால் கடன் பத்திரங்களை வெளியீடு செய்கிறப்ப நிச்சயமாக நிறுவனத்தோட சொத்துக்கள் பிணையமாக்கப்படும். பங்குகளை தள்ளுபடியில் வெளியீடு செய்வதற்கு நிபந்தனை உண்டு. பங்குகளை தள்ளுபடியில் வெளியீடு செய்வதற்கு நிபந்தனை உண்டு. கடன் பத்திரங்களை தள்ளுபடியில் வெளியிடலாம். அடுத்த வேறுபாடு, இயக்குனரவை முடிவின்படியும் லாபத்தின் அடிப்படையிலும் பங்காதாய வீதம் மாறுபடும். ஆமாம், இந்த சாதாரண பங்குகளுக்கு வழங்கக்கூடிய பங்காதாய வீதம்ங்கிறது ஆண்டுக்காண்டு மாறுபடும். இயக்குனரவையோட முடிவின்படி அவங்க பரிந்துரைக்கிற அளவில் லாபத்தினுடைய அடிப்படையில் பங்காதாய வீதம் மாறுபடும். ஆனால் கடன் பத்திரங்களுக்கான வட்டி வீதம்ங்கிறது நிலையானது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பங்குகளை வாங்கக்கூடியவங்களுக்கு, பங்குதாரர்களுக்கு வாக்கு செலுத்தும் உரிமை உண்டு, ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் கடன் பத்திரதாரர்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ், வாக்களிக்கும் உரிமை கிடையாது. பங்காதாயங்கிறது லாபத்தை கருத்தில் எடுத்துக்கொண்டது. லாபத்தை தான் பங்காதாயமாக கொடுக்குறாங்க. ஆனால் லாபத்தை கருத்தில் கொள்ளாமல் வட்டி வழங்கப்படும். கடன் பத்திரங்களுக்கு லாபத்தை கருத்தில் கொள்ளாமல் வட்டி வழங்கப்படும். நட்டம் வந்தாலும் வட்டி கொடுத்து தான் ஆகணும். பங்காதாயங்கிறது செலவு கிடையாது. ஆனால் கம்பெனி வட்டி செலுத்துறதுங்கிறது கம்பெனிக்கு அது செலவாகும். பங்கு ஒதுக்கீடு விவரத்தை ஒரு இ ஃபார்ம் நம்பர் 2ல் பதிவாளர்கிட்ட தாக்கல் செய்யணும். நிரும பதிவாளர்கிட்ட பங்குகளை ஒதுக்கீடு செய்த பிறகு இந்த பங்கு ஒதுக்கீட்டு விவரத்தை நிரும பதிவாளருக்கு இ-ஃபார்ம் நம்பர் 2ல் தாக்கல் செய்யணும். ஆனால் இந்த கடன் பத்திரங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, டூயூனோங்கிறதுல நவரத்னாஸ் நிறுமங்கள்ங்கிறது என்ன, மகாரத்னாஸ் நிறுமங்கள்ங்கிறது என்ன. அப்புறம் ஒரு கேள்வி, நிறுவனத்தினுடைய பெயர் எவ்வாறு இருக்க வேண்டும்? கம்பெனியை பதிவு செய்ய போகிறப்ப நிறுவனத்தோட பெயர் எவ்வாறு இருக்க வேண்டும்? இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நன்றி மாணவர்களே.